இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா வாங்க வீட்டுக்கு போலாம். நிலா வா, எங்க போற? கொன்னுடுவேன், பேசாம இரு. நான் மாமா கூட போயே ஆகணும். அக்கா எதுக்கா குழந்தை எல்லாம் மிரட்டுற? அப்படியா? குழந்தை ஒருத்தி இருக்கான்னு எங்களை வீட்டை விட்டு அனுப்பும் போது தெரியலையா? இங்க பாருங்க, நாங்க அனுப்பல, நீங்களே தானே கிளம்பி வந்தீங்க. கோவத்துல கிளம்புடா, நல்லதா போச்சுன்னு அப்படியே விட்டுருவீங்களா? நீங்கெல்லாம் வீட்டை விட்டு போனதுல சிவா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நீ நல்லதுன்னு நினைச்சியா? அக்கா ஏதோ நடந்து போச்சு, தயவு செஞ்சு வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா அழுதுகிட்டே இருக்காங்கக்கா, புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். அம்பல ஐயா உங்க எல்லாரையும் தேடி வந்து அழைக்கிற வரைக்கும் நீங்க கோவில் மண்டபத்திலே இருங்க. நீங்க மண்டபத்துல இருக்கிறது உங்களுக்கு அசிங்கம் இல்ல, அது ராச அம்பலத்துக்கு தான் அசிங்கம். சாரி சிவா, நாங்க வரமாட்டோம். சொன்னா புரியாதா? ஏதோ ஒரு கோவத்துல அப்பா பேசிட்டாரு, நீங்களா புரிஞ்சுக்கிட்டு அதை பெருசு பண்ணாம வாங்க. தெரியாமையா சிவா போக சொன்னாரு? பொய் சொல்லாதடா. அமராவதி போறேன்னு சொன்னதும் மறக்காம திருவிழாவுக்கு வான்னு சொன்னது உன் அம்மா விசாலாட்சி. அதுக்கு என்ன அர்த்தம்? போய் தொலைங்கன்னு சொல்லாம சொல்லிட்டாங்க. மச்சான், நாங்க ஒன்னும் மானம் கெட்டு போல. ராசம்பளம் தானே எங்களை அனுப்பிச்சாரு, அவரே வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்க வரோம். மாமா சொல்லிதான் நாங்க வந்தோம். அதான் சொல்றாங்கல்ல, மாமா சொல்லிதான் நாங்க இப்ப வந்திருக்கோம்னு. பேசாம வாங்க. சரி வரோம், ஆனா அண்ணன் நேர்ல வந்து அழைக்கணும். மன்னிப்பு கேட்டு அழைக்கணும். யோ மாமா, என்ன கொழுப்பா? நாங்க வீட்டுக்குள்ள வரதா இருந்தா இந்த துளசி வீட்டை விட்டு போகணும். அனுப்ப முடியுமா? நைஸ், இந்த கண்டிஷன் எனக்கு ஓகே தான். பேசிக்கலாம், முதல்ல கிளம்பி வாங்க. நாங்க சொன்னதை செய், நாங்களே வருவோம். தப்பு பண்ணாதீங்க. நீங்க அப்பாவுக்கு பண்ண துரோகத்தை மறைச்சு மன்னிச்சு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாரு. வரீங்களா இல்லையா? அப்ப சிவா, துரோகம் பண்ணது நாங்க இல்ல, ஜனனி. அவளை மட்டும் எப்படி மன்னிச்சாராமா? ஏன்னா ஜனனி மருமக. இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேச்சு வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? நாங்க சொன்ன மாதிரி அண்ணன் வரணும், இந்த துளசியும் வீட்டை விட்டு போகணும். ஆஹா, இது சரிப்படாது. ஜனனி வா போலாம். இல்ல சிவா, அவங்க கேட்டதுல ஒன்னும் தப்பில்ல. துளசிய வீட்டை விட்டு அனுப்பு, இல்ல நானும் வரமாட்டேன், இங்கே இருந்துறேன். ஜனனி, நீ உங்களை மாதிரி முட்டாள் மாதிரியே பேசாத. சாரி சிவா, நான் வரமாட்டேன். வர வேணாம், இங்கே இரு, நான் போறேன். சிவா,